வணக்கம் மக்களே, சவுதி அரேபியாவில் எனது வாழ்க்கை பயணம் டே 2. டே 1ல கோபார்ல இருக்க மார்க்கன் சேவ்ல போயிட்டு ஷூட் நான் முடிச்சுட்டு ராத்திரி திரும்பி வந்து படுக்கிறதுக்கு நைட்டு 12 மணிக்கு மேல ஆயிருச்சு. அதனால காலையில எந்திரிக்க எப்பவும் போல டைம் ஆயிருச்சு. இத்தனைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால மறுபடியும் குளிக்காம கொள்ளாம விறுவிறுன்னு நடந்து வேலைக்கு போயிட்டேன். வெள்ளிக்கிழமை ஆனாலே இங்க இருக்கிற ரோடுகள் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதியானம் ஜும்மா தொழுதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வெளியே வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட். அதனால காலையில எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தூக்கத்துல தான் இருப்பாங்க. நான் மட்டும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு மன உளைச்சலோட நடந்து வந்துட்டு இருக்கும் போது நாக்கு ரொம்ப வறண்டு போயிருந்தது, தனித்தாவ எடுத்தது. அதனால போற வழியில இங்க இருக்கிற பள்ளியாசலுக்கு வெளியே இந்த மாதிரியான ஒரு இது வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து தண்ணி வரும். இது வந்து குடிக்கிற தண்ணி தான், ஃபில்டர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த தண்ணியை குடிச்சா சில பேருக்கு வந்து கல்லட போறோம். நான் இந்த தண்ணி வந்து அவ்வளவா குடிக்க மாட்டேன். ஆனா சம்டைம் போற வழியில தனித்தாவ எடுத்தது அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு மட்டும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிப்பேன். அது மாதிரி நேத்து நல்லா நடந்து வரும்போது தொண்டை வறண்டு போய் தண்ணி தான் எடுத்தது. அதனால இந்த தண்ணியை குடிச்சேன். நல்லா கூலிங்கா டேஸ்டாவே இருந்தது. அப்படியே மறுபடியும் பொடி நடைய கட்டிக்கிட்டு பார்மசிக்கு போயிட்டு மறுபடியும் நல்லா அட்டெண்டன்ஸ்னா போட்டுட்டு எப்பவும் போல ஃப்ரெஷ் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னோட டூத் பேஸ்டையும் பிரஷையும் எடுத்து பார்த்தேன். பேஸ்டும் ரொம்ப காலியான சிச்சுவேஷன்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம டூத் பிரஷும் பையில வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப கேவலத்தில் உச்சமா இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பல் தேய்ச்சிட்டு எப்பவும் போல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குப்பை எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு சூடா டீயவும் டே 1ல வாங்கி வச்சிருந்த அந்த மேரியோ பிஸ்கட்டையும் டீல நல்லா முக்கி சாப்பிட்டுன்னு அடுத்த வேலையான கிளீனிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கிளீனிங் வேலையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் மெயினான வேலை ஒண்ணு வந்தது. என்ன வேலை அப்படின்னா, வீக்கெண்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட பார்மசில வந்து ஆஃபர்ஸ் வேற போட்டிருந்தாங்க. சோ அதனால ஆஃபர்ஸ் கார்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஃபர்ஸ் கார்டை பிரிண்ட் பண்ணி அப்படி பிரிண்ட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்றது காண்டான வேலையா இருக்கும். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஆஃபர்ஸ் கார்டு எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி கையில எடுத்து பார்த்தா பணக்கட்டு மாதிரி அந்த ஆஃபர் கார்டு எல்லாமே பாக்குறதுக்கு இருந்தது. பல்ல கடிச்சுக்கிட்டே காஸ்மெட்டிக்ஸ் ஏரியால இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மடக்கி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே மணி வந்து 10:45 ஆயிருச்சு. சரி ஜும்மா தொழுகைக்கு கடை அடைக்கலாம் அப்படின்ட்டு பார்மசி அடைச்சிட்டு அப்படியே பொடி நடையா நடந்து பள்ளிவாசலுக்கு போகாம ரூமுக்கு வந்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில குளிக்காம பள்ளிவாசலுக்கு போக முடியாது. அதனால குளிச்சிடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அப்படி வர வழியில சாப்பாடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு பங்காளி கடையில போயிட்டு 10 ரியால் கொடுத்து நெய் சோறும் கறியும் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து ஒரு குளியலையும் போட்டுட்டு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாடிக்கு தேவையான பாடி பெர்ஃபியூம் சென்ட் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி தொழுதுட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா வெயில் அப்படிங்கறதுனால நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருந்தது. அதனால என் கூட வேலை பாக்குறவன் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருந்தான். அதனால அவன் சைக்கிள் இருந்தது. அப்படியே அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மத்தியானம் வாங்கின சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்தேன். பட் டைம் இருந்தது தொழுகைக்கு அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க பார்க்ல போயிட்டு மத்தியானம் வாங்கியிருந்த அந்த சாப்பாடை பார்க்ல இருக்கிற அந்த மரத்தடி நிழல்ல காத்து வந்து கொஞ்சம் கூலிங்காவும் சூடாவும் வந்தது. அந்த மிக்ஸ்டா வர்ற அந்த காத்தையும் வாங்கிக்கிட்டு நெய் சோறையும் அந்த சிக்கன் கிரேவியும் வச்சு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டேன். பியூர் பிளஸ்டா இருந்தது. பார்க்ல தனிமையா உட்காந்து நான் மட்டும் அந்த பார்க்ல உட்காந்து மரத்தடி நிழல்ல வச்சு சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணினா குடிச்சிட்டு டைமை பார்த்தேன். தொழுகைக்கு கரெக்டா இருந்தது. அதனால வரவில்லை அப்படியே தொழுதுட்டு நேரா மறுபடியும் 12:15 பார்மசிக்கு போயிட்டு பார்மசி ஓபன் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் வந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே மிச்சம் இருந்த மத்த ஆஃபரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நைட் சேல்ஸுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே ரிஃபில் பண்ணி வச்சுட்டு 4:30 மேல அட்டெண்டன்ஸ்